நமக்குன்னு ஊர் சனங்களா பார்த்து குடிசை கட்டி கொடுத்தது ஒரே ஒரு வீடு தானே. என்னமோ 10-15 வீடு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சரிவா போலாம், விளையாடாத. நீ யாரோ நான் யாரோ, நீ உன் வழிக்கு போ, நான் என் வழிக்கு போகிறேன். என்னது? ஐயோ ஐயோ, மீனாட்சி அக்கா, மாயாண்டி அண்ணா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சின்ன தாயி சீக்கிரமா. ஐயோ, என் மச்சானுக்கு ஏதோ ஆச்சு. உன் பொண்டாட்டிக்கிட்டையும் இவ்வளவு காலமா அன்பா தானே இருந்த, இப்ப மட்டும் என்ன ஆச்சு? ஏன் அவளை விட்டுட்டு போறாங்கிற? அது இறைவனின் சித்தம். மண்டபத்துல உட்கார்ந்து பண்ற தியானத்தை நம்ம வீட்டுல உட்கார்ந்து பண்ணு. நம் வீடு என்று சொல்லாதே பெண்ணே, அது உன் வீடு. மச்சான், ஐயோ, என்ன பண்ணி மூலனை காணோம்? எங்க மூலனோட உடம்புல பூந்துட்டு அவன் பொண்டாட்டி அவங்கிட்ட இருந்து பிரிச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஏய் பேயே, இப்ப போறியா இல்ல சவுக்கால அடி வாங்க போறியா? ஏய், எவ்வளவு ஆணவம் இருந்தா என் முன்னாடி இப்படி அழுத்தமா உட்கார்ந்துட்டு இருப்ப. இப்ப உன்னை என்ன செய்யறேன் பார். அடிக்காதீங்க, வலிக்குது, என்ன விட்டுருங்க. அடிக்காதீங்க, வலிக்குது, 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 என்ன அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க, வலிக்குது. சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாருன்னு தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன். நீங்க பேயில தெய்வம் சாமி. இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன். என்ன விட்டுருங்க சாமி. மந்திரவாதி, நீ கற்ற மாந்திரீகத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த. உண்மையிலேயே தீய ஆவிகள் உள்ள இடத்திற்கு சென்று அவற்றை ஓட்ட, பொருள் பெறுவதற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி ஏமாற்றாதே. எல்லாருமா சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? மூலனை தனியா விட்டுருங்கன்னு தானே சொன்னேன். வீட்டுல போட்டு பூட்டி வைக்கிறது, மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டுறதுன்னு அசிங்கம் பண்ணிட்டீங்களே. மன்னிச்சிடுங்க தலைவரே, நீங்க மூலனை பத்தி ஏதோ புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி சொன்னீங்கன்னு நாங்க புரிஞ்சுக்கல. ஐயா சாமி, இந்த ஊர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. இங்க இருக்கிறது மூலனோட உருவமா இருந்தாலும் அது மூலம் இல்லன்னு நீங்க பஞ்சாயத்துல பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி எல்லாம் நடந்த பிறகுதான் இவங்களுக்கும் புரியுது. தயவு பண்ணி இப்போவாவது சொல்லுங்க, நீங்க யாரு? அன்பரே, உமது அறிவு கூர்மை எம்மை மகிழச் செய்கிறது. இங்குள்ள மக்களுக்கும் உண்மை தெரிய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. முக்கியமாக மூலனை மணந்து வாழ்ந்த இந்த மங்கை அவனுக்கு நேர்ந்ததை அறியத்தான் வேண்டும். அம்மா, நீ நினைப்பது போல் நான் உன் கணவன் மூலன் அல்ல. நான் ஒரு சிவயோகி. நான் கைலாயத்தில் நந்தி தேவரிடம் ஞானம் பயின்ற சீடர்களில் ஒருவன். என் பெயர் சுந்தரநாதன். எனக்கு ஆதிகுரு அகத்தியரானதாலும் அவரது அறிவுரைப்படிதான் கைலாயம் சென்று நந்தி தேவருக்கு சீடனாக மாறினேன் என்பதாலும் பொதிகை மலைக்கு சென்று மீண்டும் அகத்தியரை தரிசிக்க விரும்பினேன். ஆகாய மார்க்கமாக தென் திசையை நோக்கி பயணப்பட்டேன். திருக்கேதாரம், பசுபதி, நேபாளம், காசி, திருக்காலத்தி, காஞ்சியம்பதி முதலான திருத்தலங்களை வழிபட்டுக் கொண்டு தில்லைக்கு வந்து அம்பலத்தரசனான நடராஜரை போற்றி துதித்துவிட்டு திருவாடுதுறைக்கு புறப்பட்டேன். அப்போதுதான் இங்குள்ள ஆற்றில் நீராடிவிட்டு தியானத்தில் ஈடுபட்டேன். தியானத்தில் அமர்ந்திருந்த என்னை கண்ட மூலன்
நான் பசித்திருப்பேன் என்று நினைத்து தனது உணவை எனக்கு தர முயன்றான். யோகிகளுக்கு பசி, தாகம் என்பதெல்லாம் இல்லை என்று நான் சொல்லியும் கேட்காமல் அவனுடைய உணவை நான் உண்ணத்தான் வேண்டும் என்று அன்போடு கோரினான். நானும் அவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டேன். திடீரென்று பசுக்கள் அலறும் சத்தம் கேட்டது. மூலன் இருந்த இடத்திற்கு நான் சென்று பார்த்தபோது அந்த காட்சி நான் என்னவென்று சொல்வது? தயவு செஞ்சு சொல்லுங்க, என் புருஷனுக்கு என்ன ஆச்சு? பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்தில் மூலன் இறந்து கிடந்தார். அப்படின்னா நீங்க மூலனோட இந்த உடம்பு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது எப்படி நடந்தது? மூலனின் மரணம் ஏன் நிகழ்ந்ததென ஞான திருஷ்டியால் நாம் பார்த்தபோது இது அவனது விதி முடிந்து இயல்பாக நடந்தது என்று புரிந்தது. ஆனால் அதை உணர முடியாத பசுக்களும் கன்றுகளும் கண்ணீர் விட்டு ஓலமிட்டதும் என் மனதை நிகழ வைத்தது. மனிதர்களிடம் கூட இல்லாத அந்த பாசமும் பற்றும் என் மனதை உருகச் செய்தது. அவன் எழுந்து நடந்தாலன்றி அவை அங்கிருந்து நகராது என்பதையும், அவன் மடிந்த ஏக்கத்தால் புல்கூட உண்ணாமல் அவை யாவும் மடிந்துவிடும் என்பதையும் நான் உணர்ந்தேன். அவற்றையெல்லாம் காக்க வேண்டும் என்று நினைத்தேன். அஷ்டமா சித்திகளில் பரகாய பிரவேசம் என்பதொன்று உண்டு. அதுதான் ஒரு கூட்டில் இருந்து மற்றொரு கூட்டிற்குள் செல்வது. அதை நடைமுறை வாழ்க்கையில் கூடு விட்டு கூடு பாய்தல் என்பார்கள். அப்படித்தான் நான் என் உடலை ஒரு மலை உச்சியில் கிடத்திவிட்டு மூலனின் உடலில் என் ஆத்மாவை செலுத்தினேன். மூலன் எழுந்ததைக் கண்டு பசுக்கள் ஆனந்தமாக ஊர் திரும்பி அதன் வீட்டிற்கு சென்றன. அதற்கு பின் நடந்தவையெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆஹா, பசுக்களுக்காக தன் உடலையே துறந்த உத்தமரே, நீங்க சொல்ற அனைத்தும் சத்தியம்னு எங்களுக்கு புரியுது. நீங்க உங்க கூட்டுக்கு திரும்பி போய் மூலனோட உடம்ப எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்க மூலனுக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை முறையா செய்வோம். அவ்வாறே ஆகட்டும். என் உடல் உள்ள மலையின் உச்சிக்கு சென்று நான் என் ஆத்மாவை அதற்குள் செலுத்தி விடுவேன். பிறகு மூலனின் உடலை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். சாமி, நாங்களும் உங்க கூட வந்து உங்களோட உண்மையான உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். தாராளமாக வந்து பாருங்கள். வாருங்கள், வாருங்கள். இது என்ன விபரீதம்? எனது உடலை காணவில்லையே. என்ன சொல்றீங்க? உடம்ப காணுமா?
இல்ல யாராவது பார்த்து சவம் கிடக்குதுன்னு நினைச்சு ஆத்துல தூக்கி போட்டாங்களா? இல்ல மிருகங்கள் ஏதாவது வந்து எடுத்துட்டு போயிடுச்சா? இப்ப என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்ய முடியும்? இறைவன் தான் இதற்கு விடையளிக்க முடியும். வெள்ளி பனிமலையில் வீற்றிருக்கும் செஞ்சுடர் நாதனே, கைலாயத்திலேயே தங்களை காணும் பாக்கியம் பெற்ற நான் தலங்கள் தோறும் தாங்கள் எழுந்தருளி இருக்கும் திருக்காட்சியை காணத்தானே தென் திசையை நோக்கி வந்தேன். அகத்திய முனிவரை சந்தித்து ஆசி பெறுவதற்காகத்தானே பொதிகை மலையை நாடிச் சென்றேன். வழியில் நடந்த இந்த நிகழ்ச்சியா என் வாழ்க்கையே மாறிப்போனதே. பசுக்குலத்தை மகிழ்விக்க நான் புரிந்த பிரகாய பிரவேசம் என்னுடைய மகிழ்ச்சியை பறித்துக் கொண்டது. இப்போது நான் என்ன செய்வேன்? இறைவா, நான் என்ன செய்வேன்? சுந்தரநாதா, கலங்காது. முதுமையடைந்து தளர்ச்சியுற்ற உனது உடலை யாமே மறைத்து விட்டோம். உனது உயிர் புகுவதற்காகவே தனது உடலை தந்துவிட்ட மூலனின் உயிர் முக்தியை பெற்று எம்மை வந்து அடைந்து விட்டது. இனி நீ இளமை மிக்க இந்த உடலிலேயே நெடுங்காலம் வாழ்ந்து சைவமும் தமிழும் இரு கண்கள் எனக் கொண்டு பணிபுரிவாயாக. ஆ என்ற ஒற்றைச் சொல்லால் குறிக்கப் பெறும் அவினங்களான பசுக்குலத்தை மகிழ வைக்கத்தானே இவ்விதம் செய்தாய். அந்த பசுவின் வடிவத்திலேயே அம்பிகை எம்மை வழிபட்ட திரு ஆ வடுதுறைக்கு நீ வருவாயாக. இன்று முதல் உன் பெயர் திருமூலர் என்று வழங்கட்டும். ஆஹா ஆஹா ஆஹா! பசுக்களாக விளங்கும் ஆன்மாக்கள் பற்றிக் கொள்ளும் பதியாக விளங்கும் பசுபதியே, அம்பிகையே பசுவாக வந்து வழிபடப் பெற்ற ஆவடுதுறை அரணே, அந்த பசுக்களையே காரணமாக்கி இந்த எளியவனுக்கு இப்படி ஒரு தேகத்தை தருவதற்காக தாங்கள் திருவிளையாடல் புரிந்தீர்களா? இதுதான் தங்கள் ஆணை என்றால் அவ்விதமே செய்கிறேன். நான் செய்ய வேண்டிய பணியை அறிய இன்றே திருவாடுதுறைக்கு வருகிறேன். திருமூலரே, எங்க மூலன் உடம்புக்குள்ள புகுந்து பசுக்களை மேய்க்கிற எங்க குலத்துக்கே பெருமையை தேடி கொடுத்துட்டீங்க. மூலன் பாக்கியசாலி. அதனாலதான் அவன் உயிர் போனதுக்கு அப்புறமும் உடம்பு இந்த உலகத்துல நிலையா இருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த பரமேஸ்வரனை நேரடியா பார்க்கக்கூடிய பாக்கியங்களுக்கு கிடைக்கலனாலும் ஒளி வடிவிலையாவது அவருங்க கூட பேசின குரலை என்னால கேட்க முடிஞ்சத. அதுக்கே நாங்க எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கணும். திருமூலரே, நாங்க உங்க பயணத்துக்கு தடையா இருக்க மாட்டோம். நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க தாராளமா போகலாம். மிக்க நன்றி. நான் வருகிறேன். பாருங்கள் ஐயா. ஏன் மச்சான், ஏன் என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? காலையில மாடுகளை ஓட்டிட்டு போனப்போ கூட என்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு போன மனுஷன் திடீர்னு செத்துட்டேன்னா என்னால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உடம்பு உசுரோட தான் நடமாடிட்டு இருக்கு. ஆனா அதுல உன் உசுறு இல்ல. நீ இருக்கன்னு நினைக்கிறதா இல்லன்னு வேதனை பண்றதா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தாயே, நீங்க இன்னும் போகலையா? உன்னை பார்த்து பேசிவிட்டு போகத்தான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் அம்மா. நான் உன்னை
இல்ல உங்களை எப்படி கூப்பிடுறது? மூலன் என்ற உனது கணவனின் பெயரோடு திரு என்ற அடைமொழியையும் சேர்த்து திருமூலர் என்று இறைவனே பெயர் சூட்டிவிட்டாரே. இந்த உலகமே என்னை இனி அந்த பெயர் சொல்லித்தான் அழைக்கப் போகிறது. நீயும் இனி அப்படித்தான் அழைக்க வேண்டும். இல்ல, நான் எப்படி என் புருஷன் பெயரை சொல்லி கூப்பிட முடியும்? உன் கணவன் உயிரோடு இல்லை என்ற உண்மையைத்தான் நீ உணர்ந்து கொண்டாயே. உலகில் பிறந்தவர் யாவரும் நிலை பெற்று வாழ்வதில்லையே. பிறப்பு என்று ஏற்பட்ட போதே இறப்பு என்பதும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப ஒரு உயிர் பல பிறப்புகளை எடுக்கிறது. இனி பிறவாத நிலை வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஞானிகளும் வேண்டுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கே எளிதில் கிடைக்காத அந்த அரிய பாக்கியம் உன் கணவனுக்கு கிடைத்திருக்கிறது. பல ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களாலும் பசுக்களிடம் காட்டிய பாசத்தாலும் பசுபதியான பரமேஸ்வரனையே அடையும் பாக்கியத்தை அவன் பெற்றுவிட்டான். அத நினைச்சா எனக்கு பெருமையாதான் இருக்கு. ஆனா நான் இன்னும் இந்த பூமியில அவர் இல்லாம எவ்வளவு காலம் வாழ வேண்டியிருக்குமோ தெரியலையே. அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்னு புரியலையே. தாயே, இந்த கேள்விக்கான விடையை நீயேதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இருப்பினும் நான் உனக்கொன்று சொல்கிறேன். இப்புவியில் நீ வாழ்வதற்காக எந்த பணியை செய்ய நேர்ந்தாலும் இறைவனையே நினைத்தபடி செய்து கொண்டிரு. சிவார்ப்பணம் என்று ஈசனிடம் அந்த பலனை சமர்ப்பித்துவிடு. நிச்சயம் உன் கணவனைப் போலவே நீயும் முக்தி பெறுவாய். நீங்க சொன்னபடியே செய்யற சாமி. அந்த பசுக்களை மேய்க்கிற வேலையையே அவரே இருந்து செய்யறாருங்கிற அளவுக்கு செய்யறேன். அவர் இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு அந்த பசுக்களை பாத்துக்கிறேன். அந்த ஈஸ்வரனே கதின்னு அவரையே நினைச்சு வாழ்ற. சரி, நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, அது என்ன சாமி? இந்த உடல் உன் கணவனுக்குரியது. எதற்காகவோ இந்த உடலுக்குள் புகுந்த நான் இனி நிரந்தரமாக இதிலேயே வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் உன்னுடைய அனுமதி இல்லாமல் அதை நான் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. உன் கணவனின் உடலோடு ஈசனுக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டை தொடர நீ என்னை அனுமதிப்பாயா? சாமி, செத்து விழுந்த என் புருஷனோட உடம்பு யாருமே பார்க்காம அங்கேயே இருந்திருந்தா அப்படியே அழுகி போயிருக்கும். இல்லனா காட்டு மிருகங்கள் இழுத்துட்டு போயிருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாம நீங்க அதுக்குள்ள புகுந்து இனிமே என்னைக்கும் அந்த உடம்பு நிலைச்சிருக்குங்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. அப்படி பார்த்தா என்னை விட அதிகமான உரிமை உங்களுக்கு தானே இருக்கு. அதுக்கும் மேல அந்த பரமேஸ்வரனே இந்த உடம்போட இருந்துதான் நீங்க சைவத்தை வளர்க்கணும்னு சொல்லிட்டாரே. தெய்வமே வாக்கு கொடுத்த பிறகு அனுமதி கொடுக்க நான் யாரு? நீங்க உங்க விருப்பப்படியே திருவாடுதுறைக்கு போய் தவம் பண்ணுங்க. எத்தனையோ பக்தர்கள் உங்களை பார்க்க வருவாங்கல்ல, அவங்கள ஒருத்தியா நானும் வந்து உங்களை பாக்குறேன். ஆனா இனிமே என் புருஷனோட உடம்புங்கிற நினைப்போட நான் பார்க்க மாட்டேன். பரமேஸ்வரனோட பேசுற சிவயோகி திருமூலராதான் நினைச்சு தரிசனம் செய்வேன். நான் வாழ்ற காலம் வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈஸ்வரனையே நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துருவேன். நல்லதம்மா, இப்பொழுதே நீ இறைவனை அடைவதற்கான பக்குவத்தை பெற்றுவிட்டாய். மூலனே உனக்குள் இருந்து தான் பெற்ற பேர் உனக்கும் கிடைக்க வழிகாட்டட்டும். விரைவில் இறைவன் அருளை நீ பெறுவாயாக. நன்றி சுவாமி. நான் வருகிறேன் அம்மா.
அந்தமற்ற ஜோதி வடிவாக நின்ற பெருமானே, ஆவடுதுறையில் ஒப்பில்லா அம்மையுடன் மாசிலா மணீஸ்வரராக எழுந்தருளியிருக்கும் பெருமானே, தங்கள் ஆணைப்படி ஆவடுதுறைக்கு வந்து நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நான் விரும்பியபடி பொதிகை மலைக்கு சென்று அகத்திய முனிவரையும் சந்திக்க இயலவில்லை. தங்கள் ஆணையின்படி நான் இங்கிருந்து செய்ய வேண்டிய பணி என்னவென்றும் எனக்கு புரியவில்லை. திருமூலரே, ஆஹா, அகத்திய பெருமானே, குருதேவா! தமிழ் உள்ளவரை நிலைத்திருக்கும் பாடல்களை தந்து புகழ்பெற்று வாழ்வீராக. குருதேவா, தங்கள் வாழ்த்து என் மனதில் உள்ள குழப்பத்தை தெளிய வைக்கும் விதத்தில் இருக்கிறது. தெளிவு குருவின் திருமேனி காந்தன், தெளிவு அவர் இன்னுரை கேட்பதுதானே என்பதை உணர வைத்தீர்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் எதற்காக இந்த தேகத்தை தந்து என்னை இங்கு அனுப்பி வைத்தார் என்பதை தாங்கள்தான் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். திருமூலரே, என்னை காண்பதற்காக கைலாயத்திலிருந்து புறப்பட்ட தாங்கள் அது நிறைவேறவில்லையே என்ற வருத்தத்தோடு இருக்கக்கூடாதல்லவா? அதற்காகவே நான் உம்மை தேடி வந்தேன். இறைவன் தங்களுக்கு இட்ட ஆணை என்ன? சைவத்திற்கும் தமிழுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று பணித்தார். சைவத்தின் சிறப்புகள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன? ஆகமங்களில். ஆகமத்தில் அமைந்திருக்கும் அரிய கருத்துக்களை எளிய தமிழில் வடித்து தந்துவிட்டால் அதுதானே சைவத்திற்கும் தமிழுக்கும் தாங்கள் செய்யும் தொண்டாக இருக்க முடியும். ஆம் குருதேவா, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று எளிதாக உணர வைத்து விட்டீர்கள். திருமூலரே, எண்ணற்ற ஆகமங்கள் இருந்தாலும் நந்தியம்பெருமான் தந்தவை 9 ஆகமங்கள் தானே. காரணாகமம், காமியாகமம், வீராகமம், சிந்தாகமம், வாதுளாகமம், வியாமளாகமம், காலோத்தர ஆகமம், சுப்பிராகமம், மகுடாகமம் எனும் 9 ஆகமங்களையும் தானே நவாகமங்கள் என்று சொல்கிறோம். உண்மைதான் குருதேவா. இப்படி அமைந்த 9 ஆகமங்களின் கருத்தையும் 9 தந்திரங்களாக வகுத்து தூய தமிழில் இனிய நடையில் பாடுங்கள். குருதேவா, ஆகமங்களில் எண்ணற்ற கருத்துக்கள் உள்ளனவே. அவற்றில் எவற்றை பிரதானமாக எடுத்துக் கொள்வது? முதல் தந்திரத்தில் காரணாகம கருத்துக்களை தொகுத்து பாடுங்கள். சைவ சித்தாந்தத்தின் முற்பொருளான பதி, பசு, பாசம் என்பவற்றின் விளக்கம் வந்துவிட வேண்டும். பதி எனும் இறைவன், பசு எனும் உயிர்கள், பாசம் என்ற தலைகள், இவற்றைப் பற்றி விரிவாக பாட வேண்டும். இளமை, செல்வம் இவைகள் நிலைக்காது. ஏன் மனித உடலே நிலைக்காது என்பதை விரிவாக சொல்ல வேண்டும். எங்கே அதை எப்படி பாடுவீர்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையல் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. ஆஹா, அருமை அருமை. ஒருவர் மடிந்தால் ஊரில் உள்ளவர்கள் ஓலவிட்டு அழுவார்கள். அவனுடைய பேரை நீக்கிவிட்டு பிணவென்று சொல்வார்கள். சுடுகாட்டில் கொண்டு போய் கொளுத்திவிட்டு நீரில் மூழ்கி எழும்போதே அவனது நினைவையும் மறந்து விடுவார்கள் என்று அற்புதமாக பாடிவிட்டீர்கள். இரண்டாம் தந்திரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று கூறுங்கள் குருதேவா. சிவபெருமானின் பெருமைகளை பாடுங்கள். சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை என்று சொன்னால் மட்டும் போதாது.
சிவனது சொரூப நிலை, தடஸ்த நிலை ஆகியவற்றையும் விளக்க வேண்டும். திரிபுர தகனம், காமதகனம், காலசங்காரம், அந்தகாசுர சங்காரம், கஜாசுரவதம், ஜலந்தராசுரவதம், பிரம்மசிரம் கொய்தது, தட்சயஜ்ஞம் தகர்த்தது என அட்ட வீரத்தானங்களைப் பற்றியும் பாட வேண்டும். ஆனால் வெறும் கதைகளைப் பற்றி மட்டும் பாடி பயனில்லை. திருமூலரே அதை பிராணிகர்கள் செய்து கொள்ளட்டும். செஞ்சுடர் வண்ணனை செந்தமிழில் பாடும் தாங்கள் அதன் தத்துவத்தை பாட வேண்டும். எங்கே 3 அசுரர்களும் பறக்கும் கோட்டைகளில் வந்தபோது ஈசன் அதை எரித்தாரே, அந்த திரிபுர தகனத்தை பற்றி எப்படி பாடுவீர்கள்? அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன், முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறம் ஆவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யாரறிவாரே. அற்புதம், அற்புதம். முப்புறம் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள். ஈசன் தகனம் செய்தது வெறும் கோட்டைகளை அல்ல, மும்மலங்களைத்தான் என்பதை அருமையாக கூறிவிட்டீர்கள். இப்படித்தான் ஒவ்வொரு புராண வரலாற்றுக்கும் பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை விளக்க வேண்டும். 3ஆவதாக இருக்கும் வீராகமத்தில் 80 யோகங்கள் சொல்லப்பட்டுள்ளனவே, அவற்றை பாடலாமா குருதேவா? அவசியம் பாட வேண்டும். இயமம் தீய செயல்களை விலக்குதல், நியமம் தூய நெறிகளை கடைபிடித்தல், ஆசனம் இருக்கை நிலை, பிராணாயாமம் மூச்சுப் பயிற்சி, பிரத்யாகாரம் இந்திரியங்களை ஆமை போல் அடக்கல், தாரணை மனதை ஒருநிலைப்படுத்தல், தியானம் பற்றிய ஒன்றையே முற்றும் நினைத்திருத்தல், சமாதி எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு சிவபரஞ்சோதியில் இணைதல் ஆகியவற்றை விளக்கமாக சொல்ல வேண்டும். ஒருவன் அட்டாங்க யோகத்தை முறையாக பயின்றால் நீண்ட ஆயுளோடு நோயின்றி வாழ முடியும் என்பதை விளக்க வேண்டும். எங்கே பிராணாயாமத்தை பற்றி ஏதேனும் ஒரு பாடலை பாடுங்கள் பார்ப்போம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அப்படி பாடுங்கள். இடகலையிலே மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தி பிங்கலையில் விட வேண்டும். பிங்கலையில் மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தி இடகலையில் விட வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆயுள் நீடிக்கும் என்பதை அற்புதமாக சொல்லிவிட்டீர்கள். அவர்கள் யமனையும் உதைப்பார்கள். கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று தெளிவுபட சொல்லிவிட்டீர்கள். 4ஆம் தந்திரத்தை சிந்தாகமத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளலாமா குருதேவா? பார்த்தீர்களா? இப்போது உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய பாதை எதுவென்று புரிந்துவிட்டது. அதைத்தான் செய்ய வேண்டும். அதில் முழுமையாக சக்கரங்களின் விளக்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். திரு அம்பல சக்கரம், திரிபுரை சக்கரம், சாம்பவி மண்டல சக்கரம், நவாகரி சக்கரம் ஆகியவைகளை எப்படி அமைக்க வேண்டும், அவற்றுக்குரிய மந்திரங்கள் என்ன, அவற்றுக்குரிய பலன்கள் என்ன என்பதையெல்லாம் விரிவாக பாடிவிடுங்கள். அவ்வாறே செய்கிறேன் குருதேவா. அத்தோடு வியாமன ஆகமத்தை 6ஆம் தந்திரத்துக்குரிய பொருளாக ஏற்று பக்குவமடைந்தவர்களுக்கு சிவபெருமானே குருவாக வந்து திருநோக்கால் திகழும் வாக்கால் ஸ்பரிசத்தால் பாவனையால் தீட்சை தந்து உபதேசம் செய்து வீடு பேறு அளிப்பார் என்பதையும் 7ஆம் தந்திரமாக காலோந்தர ஆகமத்தை ஏற்று 6 ஆதாரங்கள் பற்றியும் அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஞானலிங்கம், சிவலிங்கம் என்பனவற்றின் சிறப்புகளைப் பற்றியும் பாடிவிடுகிறேன்.
பொருத்தமாக சொன்னீர்கள். அடுத்து 8ஆம் தந்திரத்தை சுப்பிர ஆகமத்தை அடிப்படையாக கொண்டு வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் என்பதை பற்றியும் ஒலி, ஒளி, பொருள், உயிர் என்பவற்றுக்குரிய அணுக்கள் பற்றியும் சொல்லும் வகையில் அமைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் தந்திரத்தை மகுட ஆகமத்தை அடிப்படையாக கொண்டு அற்புத நடனம், தற்பர நடனம், தில்லைக்கூத்து, சுந்தர நடனம், சிவலிங்க நடனம் என 5 வகை நடனங்களை பற்றியும் சொல்வதாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகுடாகமத்தின் மகுடமாக பஞ்சாட்சர மகிமையை சொல்லுங்கள். மகத்துவமிக்க அகத்திய முனிவரே, தனக்கு சமமானவன் தான் பூமியை சமமாக்க முடியும் என்று இறைவனால் அனுப்பப்பட்ட குருமுனியே, குருதேவா, நான் தெளிவு பெற்றேன். நான் ஏற்ற பணியை சிறப்பாக நிறைவேற்ற எனக்கு ஆசி புரியுங்கள். திருமூலரே, தாங்கள் பாடும் கவிதைகள் காலத்தை வென்று திருமந்திரம் என்றும் தமிழ் 3000 என்றும் நிலை பெற்று புகழ் பெற்று வாழட்டும். இறைவா, தங்கள் இச்சைப்படி என் குருநாதர் அகத்திய முனிவரின் ஆணைப்படி திருமந்திரம் தமிழ் 3000 என்ற தமிழின் வரலாற்றையும் இறைவனின் திருத்தொண்டையும் உணரும் வண்ணம் நான் செய்ய வேண்டிய தொண்டு நிறைவு பெற்றுவிட்டது. இனி மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எனையாளும் அப்பனாகிய திருவாடுதுறை அம்மையப்பனின் திருவருள். திருமந்திரத்தை படிக்கிறேன். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னரும் நின்றனன் 3 4 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தது 8.